இரண்டாவதாக புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பா என்னுடைய 279வது தொடரிலே ஹுத்பாவை நிகழ்த்திருந்தார் ஹதீப் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி ஹஃபிதுல்லாஹ். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வின் பக்கம் விரைவது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, அல்லாஹ்வின் பக்கம் ஓட வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதனே, வாழ்க்கையின் அசைவை நீ சிந்தித்தால் மக்கள் ஏதோ ஒன்றுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அவர் ஓடக்கூடிய அந்த முயற்சிகளை, ஓட்டங்களை குர்ஆன் பேசுகிறது, சொல்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வித்தியாசப்பட்டிருக்கிறது. சூரா அல்-லைல் 4வது வசனம். வெளிரங்கத்தில் பார்க்கின்ற போது எல்லோரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருடைய ஓட்டமும் வித்தியாசமாக இருக்கிறது, நோக்கம் வித்தியாசமாகும். சில பேர் உலகத்துக்காக ஓடுகிறார்கள், சில பேர் மறுமைக்காக ஓடுகிறார்கள், இன்னும் சில பேர்கள் எங்கு ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கையின் அசைவு ஒன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளத்தின் எண்ணங்களும் இலக்குகளும் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தான் செயல்கள் வெளிப்படும். இஸ்லாத்தில் முயற்சி என்பது, உழைப்பது என்பது, பாடுபடுவது என்பது தொழுகை இபாதத்தில் மாத்திரமல்ல, மாறாக அது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கக்கூடிய சாய் என்ற முயற்சி என்ற வார்த்தை எல்லா விடயத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. மனிதனுடைய எல்லா முயற்சி அசைவுகளை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய தனித்தட்ட செயலாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த விடயங்களாக, தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சமூகத்தோடு வைத்திருக்கிற தொடர்பாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு ஆசிரியர் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், முயற்சி கொண்டிருக்கிறார். ஒரு வியாபாரி ஓடிக்கொண்டிருக்கிறார், முயற்சி கொண்டு, வைத்தியர் ஓடுகிறார், முயற்சி செய்கிறார், குடும்ப தலைவன் ஓடுகிறான், முயற்சி செய்கிறான். ஒவ்வொருவரும் ஏதோ அடிப்படையில் முயற்சி செய்கிறார். ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி செய்கிறார், இன்னொரு அல்லாஹ்வை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இங்கு புலனாகிறது, வெளிப்படுகிறது. அதான் வடிக்குழி விஜயத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு திசை இருக்கு, அந்த திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரா அல்-பக்ரா 148 வசனம். எனவே வெளிரங்கத்தில் பார்க்கும்போது ஒன்றை போல் இருக்கும், ஆனால் அல்லாஹ் தஆலா சில பேர்களை உயர்த்துவான், சில பேர்களை தாழ்த்துவான். அவருடைய உள்ளங்கள் தாழ்த்துவதும் உயர்த்துவதும் அவருடைய உள்ளங்கள் செல்லக்கூடிய இடத்தை பொறுத்தாக இருக்கும். கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், 2 பேர்கள் உதாரணமாக கல்வி கற்கிறார்கள். ஒருவரை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஏன் அவர் அந்த கல்வி மூலமாக சீர்திருத்தத்தை நாடி. இன்னும் ஒருவரை அல்லாஹ் நஷ்டவாளி ஆக்கிறான், அந்த கல்வி மூலம் அவர் பிரபலியத்தை நாடினார். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் 2 பேரும் வியாபாரம் செய்ய, ஒருவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குவான், அவர் ஹலாலை தேடுகிறார். இன்னும் ஒரு வியாபாரத்தில் பரக்கத்தை இல்லாமல் ஆக்குவான், அவர் ஹராத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு ஏற்றவாறு கூலி கிடைக்கும். இந்த அடிப்படையில் முயற்சி 2 வகை: புகழுக்குரிய முயற்சி, இகழுக்குரிய முயற்சி. வீணான முயற்சி, கூலி கொடுக்கப்படக்கூடிய முயற்சி. புகழுக்குரிய முயற்சி என்றால் அதுதான், அதன் மூலமாக வாழ்க்கை நிறைந்துவிடும், அது அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பக்கூடியதாக இருக்கும். உலகத்துடைய விடயங்களை நல்ல நோக்கத்துக்காக செய்கின்ற போது அது இபாதத்தாக மாறும், அல்லாஹ் அதிலே பரக்கத்தை உண்டாக்குவான். உதாரணமாக தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒருத்தர் சக்தி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தூங்குறார், அது ஒரு இபாதத்தாக கருதப்படும். ஒரு அமலை கச்சிதமாக செய்கிறார், அது இபாதத்தாக கருதப்படும். குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், அது இபாதத்தாக கருதப்படும். மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிறார், பாடுபடுகிறார், அது இபாதத்தாக கருதப்படும். பெற்றோருக்கு அவர் உபகாரம் செய்கிறார், அது உயர்வாக கருதப்படும். பிள்ளைகளை நல்ல முறை வளர்க்கிறார், அது அமானிதமாக கருதப்படும். பாவை இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குகிறார், அது சதக்காவாக கருதப்படும். நல்ல பேச்சுக்கள், அது ஒரு விடயத்தை உருவாக்குவதாக கருதப்படும். மக்களுடைய பேச்சுக்களை கேட்டு பொறுமை காப்பது இபாதத்தாகும். மக்களோடு நடந்து கொள்கின்ற போது நீதமாக நடந்து கொள்வது இபாதத்தாகும். எனவே இந்த அனைத்துமே எங்களுடைய எண்ணங்கள் சீராகிவிட்டால் எங்களுடைய வலிமையான செயல்பாடுகள் இபாதத்தாக மாறிவிடும், அன்றாட செயல்பாடுகள் வணக்கமாக மாறிவிடும். ஒரு இலகுவான அமல் கூட இலகுவான அமல் மிகவும் நன்மையை பெற்று தரக்கூடியதாக மாறிவிடும். ஏன் காரணம் என்ன? அவருடைய உள்ளத்தால் அல்லாஹ்வின் பக்கம் அவர் விரைகிறார், அவருடைய எண்ணம் உண்மையானதாக இருக்கிறது. போலியான முயற்சி என்ன? அது என்னவென்றால் கஷ்டப்படுவார், எல்லாம் செய்வார், ஆனால் ஒரு இலக்கு இருக்காது, நோக்கம் இருக்காது, ஒரு திசையை நோக்கி பயணிக்க மாட்டார். அதிகமாக உழைப்பார், ஆனால் ஏன் உழைத்தேன், என்ன இதை பெற்றேன் என்று தெரியாமல், ஒரு இலக்கு இல்லாமல் பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே எந்த ஒன்றும் அவருக்கு கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது சராபி பிகிஆ, ஒரு விசாலமான பூமியில் இருக்கக்கூடிய ஒரு காணல் நீரை போன்று அவருடைய முயற்சிகள் மாறிவிடும். சூரா அன்-நூர் 39 வசனம். எனவே இது எத்தனையோ முயற்சிகள் செய்யப்படுகின்றன, ஆனால் அதற்கான சரியான முடிவு கிடையாது. ஏன் காரணம் என்ன? அவங்களுடைய திசை அல்லாஹ்வை நோக்கியதாக இல்லை, பிரபலியத்தை நோக்கியதாக இருந்தது, மனோயிச்சையை நோக்கியதாக இருந்தது, பிரபலியம் அடைய வேண்டும் என்றிருந்தது, மக்கள் தன் பக்கம் பார்வை திருப்ப வேண்டும் என்பதற்காக இருந்தது. அதனால் அந்த முயற்சி வீணாகிவிடும். மக்களுடைய திருப்திக்காக வேண்டி முயற்சி பாடுபட்டால் அந்த முயற்சி வீணடிக்கப்பட்டுவிடும். எனவே தோற்றத்தில் அது அதிகமானதாக இருக்கும், ஆனால் அது உள்ரங்கத்தில் குறைவானதாக அந்த முயற்சி மாறிவிடும். எனவே காலங்கள் சென்று கொண்டே இருக்கும், அவள்களும் சென்று கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் செல்லும் போது தன்னிடத்தில் கேட்க மாட்டார், நான் எங்கு செல்கிறேன் என்று கூட கேட்க மாட்டார். கடைசியிலே அவர் வழி தவறியவராக மாறிவிடும் அளவுக்கு, அல்லாஹ் படைத்த நோக்கத்தை மறக்கும் அளவுக்கு அவர் எங்கு செல்கிறார் என்று மறந்து விடுவார். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன சில பேர்களுடைய முயற்சி உலகத்தில் வீணாகிவிட்டது, அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் உலகத்தின் அளவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று. சூரா அல்-கஹ்ஃப் 104 வசனம். எனவே இந்த ஆயத் ஒரு மனிதனை தன் மீளாய்வு செய்ய வேண்டும் என்பது பக்கம் ஒரு மனிதனை எட்டிச் செல்கிறது. எனவே என்னுடைய அமல் சரியா பிழையா என்பதை ஒரு மனிதன் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேனா, அடியார்களுக்காக செய்கிறேன் என்று பார்க்க வேண்டும். எனவே குர்ஆன் அது மனிதனை தன் பக்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். பொறுப்புணர்ச்சியை குர்ஆன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா நஜ்ம் 39-40 வசனம், ஒரு மனிதன் எதன்பால் முயற்சிக்கிறார் அதுதான் அவருக்கு கிடைக்கும். அவருடைய முயற்சி அவர் பெற்றுக்கொள்வார். எனவே
ஒரு மனிதனுடைய அமலை யாராலும் சுமக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பேரும் இடமும் அவருக்கு எந்த ஒரு தேவையற்றவராக அவர் ஆக்கி வைக்க மாட்டாது. எனவே மனிதன் எதை சொந்தமாக்கி கொள்கிறானோ அது அவனுடைய முயற்சியாக இருக்கும். அதை அவன் கண்டுகொள்வான். அவனுடைய உள்ளத்துடைய மறைத்து வைக்கப்பட்ட விடயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். எனவே இது உறுதியாகிவிட்டால் உள்ளத்திலே முயற்சிக்கு ஒரு பொறுமதி இருக்காது. எனவே அந்த முயற்சி அல்லாஹ்வுக்காக அமைகின்ற போதுதான் அந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட முயற்சியாக ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்கும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், யார் மறுமையை நாடி அதுக்காக உழைப்பார்களோ அவருடைய முயற்சிக்கான கூலி கிடைக்கும். ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவருடைய முயற்சி ஒரு நாள் வீணடிக்கப்பட மாட்டார். சூரா அல்-இஸ்ரா 19வது வசனம். யார் மறுமையை நாடி அதற்காக வேண்டி தன் திசையை மறுமை பக்கம் திருப்பி அதுக்காக உழைப்பார்களோ, நேரான பாதையில் செல்வார், ஈமானோடு அமலை உண்டு பண்ணக்கூடிய ஈமானோடு செயல்படுவார்களோ அவருடைய முயற்சி அது நன்றி செலுத்தப்படக்கூடிய முயற்சியாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட முயற்சியாக, பாதுகாக்கப்பட்ட முயற்சியாக அது நிச்சயமாக மாறும். வளர்க்கப்பட்ட முயற்சியாக அது கருதப்படும். அல்லாஹு தாலா அந்த முயற்சியில் அவரை புகழ்வான், அவருக்கு அல்லாஹ் கூலியை வழங்குவான். எனவே இங்கு புகழ் என்று சொல்லப்பட்டது வெறுமனே நாவினால் புகழக்கூடியதல்ல, மாறாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, கண்ணியப்படுத்தப்பட்டதாக, பரக்கத்துக்குரியதாக அவருடைய முயற்சி ஆகிவிடும். குறைவானதும் அதிகமானதாக மாறிவிடும், இலகுவானதும் மகத்தானதாக மாறிவிடும். எனவே ஒரு முஸ்லீம் இந்த சிறப்பை புரிந்து கொண்டால், அதே போன்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இந்த அத்தா கொடையை பற்றி அவருடைய விசாலத்தை புரிந்து கொண்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய முயற்சி அவர் முயற்சிக்க வேண்டிய ஒரு திசை இருக்கிறது. எனவே நல்ல விடயங்களின் பக்கம் போட்டி போடுங்கள். சூரா அல் பக்ரா 148வது வசனம். எனவே அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் விழிப்புணர்வை உண்டு பண்ணுகின்றான். அவனுடைய தூர நோக்கி அல்லாஹ் தஆலா அதாவது உயர்த்துகின்றான். ஏன் அவனுடைய வாழ்க்கை போட்டியாக மாற வேண்டும், மறுமை பக்கம் வாழ்வு முழுக்க அல்லாஹ்வுக்காக அவன் செலவழிக்க வேண்டும். அவனுடைய செயல்களிலே, அவனுடைய ஓய்வுகளிலே, அவனுடைய சம்பாத்தியத்திலே, அவன் கொடுப்பது எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று இந்த நபி எனக்கு சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதாகும், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. சூரா அன்-நஆம் 162 63 வசனம் என்பதை சொல்லி ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியும் பின்பு உள்ளம் முயற்சிக்கின்ற போது அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக திசை திரும்பினால் அவனுடைய மனது சுத்தமாகிவிடும். அதே போன்று உடம்புடைய வழிகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், குரோதங்கள் இல்லாமல் போய்விடும். அதே போன்று அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வளர்ந்துவிடும், உயர்ந்துவிடும். அதே போன்று அவருடைய அந்த 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 ரூஹ் ஆன்மீகம் சமூகத்தின் பக்கம் கடந்து செல்லும். அவருடைய முயற்சியின் இலக்குகள் எல்லாம் மேலோங்க ஆரம்பித்துவிடும். முயற்சி செய்ய ஆரம்பிப்பார், சிரமப்படுவார், சக்திகளை நல்ல விடயங்களை சமூகத்துக்கு வழங்குவதின் பக்கம், நல்ல திட்டங்களின் பக்கம் பயன்படுத்துவார், பிரயோசனமான விடயங்களின் பக்கம் பயன்படுத்த உள்ளம் என்பது ஒன்றுபட்டால், ஒரு திசையின் பக்கம் ஒன்றுபட்டால் வெற்றிக்கான காரணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்ததாக மாறிவிடும் என்று சொல்லி ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்பதை வலியுறுத்தி நீண்டதொரு துவா செய்து ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.